திமுகவும் அதிமுகவும் 57 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கிறார்கள். ஆக இந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டதற்கு காரணம் இந்த இரண்டு கட்சிகளுடைய ஆட்சி தான். அந்த மாவட்டங்களின் தனிநபர் வருமானத்தை பெருக்கி இருக்கலாம், ஆனால் இரு கட்சிகளும் அதை செய்யவில்லை. நான் உங்களை கேட்குறேன் அந்த கேள்வி, காவல்துறைக்கு தெரியாமல் கஞ்சா விற்க முடியுமா? ஆந்திராவுக்கே சென்று கஞ்சா தோட்டங்களை அழிக்க காவல்துறைக்கு, நம்ம காவல்துறைக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் அதை செய்யலையா? எல்லாரும் ஏழை கூட குளிரூட்டி வைக்கக்கூடிய அளவிற்கு அது தேவையான ஒரு எசென்ஷியல் கமாடிட்டியா, தேவையான ஒரு பொருளாக இப்போ மாறி இருக்கிறது. அப்போ மின் தேவை அதிகமாகிறது முதல்ல அதை கணக்கிட்டு, அதுக்கு முன்னால் இந்த மாதிரி வரும்னு கணக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செய்திருக்கணும். என்னென்னமோ சொன்னாங்க, சோலார் எனர்ஜி, சூரிய ஒளி மின்சாரம், காற்றாலை, அது இது என்னென்னமோ சொன்னாங்க. ஆனால் ஒன்றும் இல்லை. சிறுபான்மையருக்கு எதிராக மோடி பேசிட்டு இருக்காராம். ஒரு வெறுப்பு பேச்சாவே பேசிட்டு இருக்காரு. அது எப்படி சார் பாக்குறீங்க? ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு விதமாக பேசுவாங்க தான், அது தேர்தல் நேரத்தில் அப்படி பேசுவாங்க. ஆனா மோடி அதாவது மத ரீதியா இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. நாம் சுதந்திரம் பெற்று 77 ஆண்டுகளாக திமுகவும் அதிமுகவும் 57 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கிறார்கள். ஆக இந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டதற்கு காரணம் இந்த இரண்டு கட்சிகளுடைய ஆட்சி தான். இந்த மாவட்டங்களில் தொழிற்சாலைகளை தொடங்கி அவற்றை பொருளாதார அடிப்படையில் முன்னேற்றி இருக்கலாம், அந்த மாவட்டங்களின் தனிநபர் வருமானத்தை பெருக்கி இருக்கலாம், ஆனால் இரு கட்சிகளும் அதை செய்யவில்லை. வட மாவட்டங்களும் காவிரி பாசன மாவட்டங்களும் முன்னேறாமல் தமிழ்நாடு முன்னேறாது என்ற உண்மையை உணர்ந்து அந்த மாவட்டங்களின் முன்னேற்றத்திற்காக சிறப்பு திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து சொல்லி வருகிறோம். இப்பொழுதும் உங்கள் மூலமாக சொல்லுகிறோம். தமிழக அரசு நினைத்தால் கஞ்சா விற்பனையை ஒரு வாரத்தில் ஒழித்துவிட முடியும். நான் உங்களை கேட்குறேன் அந்த கேள்வி, காவல்துறைக்கு தெரியாமல் கஞ்சா விற்க முடியுமா? தமிழ்நாட்டில் விற்பனை செய்யப்படும் கஞ்சா எங்கிருந்து வருது சொல்லுங்க? ஆந்திராவிலிருந்து வருது. அப்படி தெரியுது. அப்போ ஆந்திராவுக்கே சென்று கஞ்சா தோட்டங்களை அழிக்க காவல்துறைக்கு, நம்ம காவல்துறைக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் அதை செய்யலையா? மாறாக கஞ்சா வணிகர்களை முதல் நாள் கைது செய்து அடுத்த நாள் விடுதலை செய்கிறாங்க. அந்த அணுகுமுறை தான் பார்க்கலாம். ஆக கஞ்சா வணிகத்துக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை தமிழக அரசு எடுக்க வேண்டும். அதை பற்றி கூட சமீபத்தில் ஒரு அறிக்கை விட்டுருந்தேன். மின்வெட்டு இந்த மக்கள் எவ்வளோ அவதிப்படுறாங்க, அதுலேயும் குறிப்பாக குழந்தைகள். இப்போ ஒரு குளிரூட்டி எல்லாரும் ஏழை கூட குளிரூட்டி வைக்கக்கூடிய அளவிற்கு அது தேவையான ஒரு எசென்ஷியல் கமாடிட்டியா, தேவையான ஒரு பொருளாக இப்போ மாறி இருக்கிறது. அப்படி இருக்கும்போது மின் தேவை அதிகமாகுது. அப்போ மின் தேவை அதிகமாகிறது முதல்ல அதை கணக்கிட்டு, அதுக்கு முன்னால் இந்த மாதிரி வரும்னு கணக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செய்திருக்கணும். என்னென்னமோ சொன்னாங்க, சோலார் எனர்ஜி, சூரிய ஒளி மின்சாரம், காற்றாலை, அது இது என்னென்னமோ சொன்னாங்க. ஆனால் ஒன்றும் இல்லை. ஒரு பையன் 25 வயசுலேயே ஒரு பீகார் பையன் சொல்கிறாங்க, அவன் வேலை செய்துன்னு இருக்கான், இந்த வேலை கட்டளை வேலை. அவனுக்கு சன்ஸ்ட்ரோக் வந்துட்டு
மருத்துவமனை கொண்டு செல்ற வகையில் அவன் இறந்துட்டான்னு சொல்லுவாங்க. இப்படி அதாவது பொதுவாக சொல்லுவாங்க, தலை காட்ட முடியல வெளியில், அப்படிதானே? அந்த மாதிரி இருக்கு. இதுக்கு இவங்க திட்டமிட்டு மின் பற்றாக்குறை ஏற்படாமல் திட்டமிட்டு 2-3 மாதங்களுக்கு முன்னாலேயே அதை பண்ணியிருக்கணும். என்ன சொல்றாங்க? நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஆமா, உயிரிழந்திருக்கார். இது வந்து KN நேருவோட தகவல் ராமஜி கொலை வழக்கு ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லி போலீஸ் முதற்கேசனை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் இன்னும் தொடர்ந்து குற்றவாளி கைது செய்யப்படாது. ரொம்ப பரிதாபமான ஒரு இது. காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்துடும். ஐயா, பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா தேர்தல் பிரச்சாரங்கள்ல அதாவது சிறுபான்மைக்கு எதிரான ஒரு வெறுப்பு பேச்சு தொடர்ச்சியா மோடி பேசிட்டே இருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? எது சிறுபான்மையருக்கு எதிராக மோடி பேசிட்டு இருக்காராம். தொடர்ச்சியா ஒரு வெறுப்பு பேச்சாவே பேசிட்டு இருக்காரு. அதை எப்படி சார் பாக்குறீங்க? ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு விதமா பேசுவாங்கதான். அது தேர்தல் நேரத்தில் அப்படி பேசுவாங்க. சிறுபான்மையினரை குறிப்பிட்டு பேசிட்டு, ஆனா மோடி வந்து அதாவது வந்து மத ரீதியா இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. லோக்சபா தேர்தலுக்கு அப்புறம் அதிமுக பிளவு அமைச்சர் ரகுபதி சொல்லியிருக்காரு, திமுக அமைச்சர். இந்த கேள்விகள்லாம் நான் பதில் சொல்ல விருப்பம் இல்லை. அது எனக்கு தேவையானதும் அல்ல. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.